வணக்கம் சார். இப்போ 10ஆம் அதிபதி வந்து லக்னத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தால் பொதுவா நல்லது. ஒரு ஒரு 1ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் தொடர்பு இருக்கிறது நல்லது. அதாவது வந்து அவங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஜெயிச்சுருவாங்க. பொதுவா பிரசன்னம் போடும்போது என்ன சொல்றான்னா, லக்னாதிபதி 10ஆம் அதிபதியோட தொடர்பு இருக்கா? லக்னாதிபதி 10ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கா? இல்ல லக்னாதிபதியோட பார்வை சேர்க்கை இது கிடைக்குதா? இப்படின்னு எடுப்பாங்க. இது வந்து ஒரு பொதுவான விதின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்க என்ன பார்க்கணும்னா, இப்போ மேஷ லக்னமா இருந்து 10ஆம் அதிபதி சனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து லக்னத்துல உட்கார்ந்ததுன்னா சாத்தியமா? அப்படின்னு ஒண்ணு பார்க்கணும். இது வந்து ஜெனரல் கேரக்டர். 10ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறது நல்லது அப்படின்னு எடுக்கிறது ஒரு பொதுவான கேரக்டரா இருந்தாலும், அது என்ன கிரகம்? உபய லக்கணமா இருந்து 10ஆம் அதிபதி வந்து லக்னத்துல உட்கார்ந்தா நல்லதா? அதாவது நான் சொல்றது என்னன்னா, ஆல்ரெடி எல்லாமே இருக்கிறது தான். எல்லாத்துலயுமே இந்த பாதகாதிபதி, மாரகாதிபதி இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். எதை பார்த்தாலும் லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கு, இவர் முழுக்க முழுக்க தொழிலே சிந்திச்சிட்டு இருப்பாரு, அதை தவிர இவர் எதுவும் யோசிக்க மாட்டாரு, அப்படி யோசிக்க கூடாது. ஓகே, அந்த சிந்தனை எல்லாமே கரெக்ட் தான். ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு இயல்பா வந்து சேரும், அவர் கம்பீரமா இருப்பாரு, 10 பேருக்கு வேலை கொடுப்பாரு, அதெல்லாம் கரெக்ட். ஆனால் அது சனியா இருக்கிற பட்சத்தில் அவர் ரொம்ப அவஸ்தைப்பட மாட்டாரா? படுவார். அடுத்தது இதுவே வந்து உபய லக்கணமாக இருந்து 10ஆம் அதிபதி போய் லக்கணத்துல உட்கார்ந்தால் பிரயோஜனம் எல்லாம் போயிடும் இல்லையா? இது ரெண்டும் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது. அப்போ 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால், 10ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்றோம்? கர்மஸ்தானம் அப்படிங்கிறோம். 2ஆம் இடம்ங்கிறது வருவாயை தரக்கூடியது. அப்ப 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அவர் செய்யற தொழில்ல எல்லாத்துலயுமே நிறைய வருவாய் சம்பாதிப்பார் இல்லையா? வணக்கம் வணக்கம். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் நல்லா எடுத்துக்கோங்களேன். தந்தையாருக்கு 9ஆம் இடம், தந்தையாரோட வருவாய் வந்து 2ஆம் இடம் இல்லையா? சென்ட்ரல்ல எடுத்துக்கோங்க. 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் தந்தையோட தொழிலையும் சில பேர் செய்யற மாதிரி இருக்கும். வச்சுக்கணும். எல்லாருக்கும் அப்படி சாத்தியம் இல்லை, அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் தன கர்ம யோகம்னு பேரு. அதுக்கு தனம்னா என்ன, கர்மம்னா என்ன? செய்யற தொழிலே நல்ல லாபம் வரும் அவங்களுக்கு, என்ன செஞ்சாலும் சரி. இன்னொன்னு கூட எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி 2ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2ங்கிறது வீடு, 2ங்கிறது குடும்பம். அப்ப குடும்பத்திலேயே ஒரு மிஷின் போட்டு டைலரிங் தச்சிட்டு இருந்தா கூட 10ஆம் அதிபதி 2ல இருக்குன்னு தானே எடுத்துக்கலாம். வீட்லயே உட்காந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தா, வீட்லயே ஒரு போர்ஷன் மளிகை கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ குடும்பத்திலும் தொழில் நடக்கும், வீட்லயும் தொழில் நடக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி 2ல் இருந்தால் தினசரி வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில் செய்வாங்க, ஏன்னா நேரடி வருவாய். அடுத்தது 10ஆம் அதிபதி 2ல இருக்கிறதுனால 10ஆம் இடம்ங்கிறது 2ங்கிறது குடும்பம், தனம், வாக்குங்கிறோமே. அப்போ குடும்பஸ்தானம்ங்கிறதுனால குடும்பத்திலேயே வீட்டுல ஒரு போர்ஷன் வந்து ஆபீஸ் போட்டு கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், ஒரு ஆடிட்டரா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு சின்ன லேத்து போட்டு ஒர்க் பண்ணலாம், பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கலாம், டிடிபி ஆபரேஷன் வச்சு எது வேணாலும் வச்சுக்கலாம் இல்லையா? அதுவும் வரலாம். பொதுவா வந்து 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம்ங்கிறது 2ஆம் இடங்கிறதுனால தந்தையோட தொழிலையும் சில பேர் செய்யலாம், தந்தையோட வருவாயும் அவர்களுக்கு வருவாயே கிடைக்கலாம். எப்படி வச்சுக்கோங்க. 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தார். பொதுவா வந்து 12ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இருக்கிறது அவ்வளவு நல்ல சிறப்பே கிடையாது. சூரியன் இருக்கிறதும் சிறப்பு கிடையாது, சனி இருக்கிறது சிறப்பு கிடையாது, செவ்வாய் இருக்கிறது சிறப்பு கிடையாது. வேற என்னென்ன பாவக்கிரகங்கள் இருக்கு? இது எதுவுமே இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டைவர்ஸ் ஆகலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகம் மட்டும் தனியா இருக்கும். 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கும். ஆனா சூரியனோட புதன் சேர்ந்து இருந்தா யோகம். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நல்லது. படுக்கை அறையில வந்து நெருப்பு கொளுத்தி விட்ட கதை அப்படி வச்சுக்கோங்க. நீங்க டக்கு டக்குன்னு பெட்டுக்கு கீழே ஒரு நெருப்பு வச்சுட்டு மேல படுக்க சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப அந்த நல்லா இருக்காது அந்த இடம். 12ஆம் இடம். 12ஆம் இடம் வந்து கழிவுகளை வெளியேற்றக்கூடிய இடம்ன்றனால வயிறு அடிக்கடி ஹீட்டாகவும், யூரின் போனா மோஷன் போனா எரிச்சல் வருது இல்ல, இந்த மாதிரியும் சில நேரங்கள்ல இருக்கும். அப்ப 12ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது ஒரு கணக்கு. சூரியன் இருந்தாலும் நல்லது இல்லை. இதே புதன் சேர்ந்திருந்தா யோகமாயிடும். பட் அந்த 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்காது. அரசாங்கத்தால விரயங்கள் வரும், அரசாங்கத்தால இடையூறுகள் வரும், தந்தையாலேயே இழப்புகள் வருங்கிறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன லக்னமா இருந்தாலும் சரி, அதை நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. பொதுவா 12ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் அது வந்து பாதகாதிபதியா இருந்தும் 12ஆம் இடத்துல இருந்தா கூட அவ்வளவு சிறப்பு கிடையாது. அடுத்து தூக்கம். 12ஆம் இடத்துல தூக்கத்தை குறிக்கிறது இல்லை. அப்ப அங்க போய் ஒரு பாவகிரகம் உட்காந்துன்னா சிலு சிலுன்னு இருந்தா தூக்கம் வருமா, இல்ல வேர்த்து விறுவிறுத்து ஒட்டினா தூக்கம் வருமா? அப்படிதான் இந்த நம்ம பார்க்கணும். இப்ப சூரியனை பத்தி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்களா? ராகு ஓகே. கேதுக்கு தான் நம்ம வந்து 12ஆம் இடத்துல இருந்தா அது அவ்வளவு, அது வேற மாதிரி பலன். கேது வரும்போது சொல்றேன். ராகு வந்து எப்படின்னா, ராகு வந்து எப்போதுமே வேறு மதம், வேறு இனம், வேறு மொழி அப்படி குறிக்கிறது, வேற கல்ச்சர். இப்போ 12ஆம் இடத்துல ராகுதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு கிடைச்சுன்னா யோகம் ஆயிடுது. மேக்சிமம் நிறைய பேருக்கு கிடைக்கும்.
அப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்ப கல்ஃப் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த அரபு அவங்க மொழியவே நம்ம ஆட்கள் நிறைய பேர் பேசிட்டு இருப்போம். இந்த மாதிரி அந்த அவங்களுக்கு இந்த வெளிநாடு போறவர்களுக்கு அது நல்ல யோகமா வேலை பார்க்கறது. நிறைய பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்பையும் கொடுத்துருக்கு. ராகு பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லை. 12ஆம் இடம் கால்களை குறிக்கக்கூடியது இல்லையா. ராகுங்கிறது ஏற்றத்தாழ்வு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு காலை விட இன்னொரு கால் வந்து இந்த எல்லாருக்குமே வந்து ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் அது வந்து நல்லா தெரியுற மாதிரி காட்டும் காலை. 12ஆம் இடத்துல ராகு இருந்தா வரும். ராகு வரும்போது சொல்லுவேன். ராகு வந்து இந்த இடத்துல 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து பெரிய மைனஸா பார்க்க வேணாம். வெளிநாடு அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அது நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கு. குறிப்பா செவ்வாய், சனி, சூரியன் எடுத்துக்கோங்க. இது 3 தான் ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவான ஒரு விஷயத்த கொடுக்குது. இதுதான் வந்து சூரியன் பத்தி ஒரு ஐடியா கொடுத்தாச்சு. அடுத்தது இப்ப சந்திரன் எடுத்துப்போம். சந்திரன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. மனம், முதல்ல மனசு, மனோகாரகன் தான் சந்திரனுக்கு பேரே. அதனால மனசுல ஓடக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து சந்திரன் தான். எண்ண அலைகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சந்திரன் வந்து ஒரு தாயை குறிக்கக்கூடிய கிரகம். அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மாதுருக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா பெண்களையே குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது. பெண்கள்ல பாத்தீங்கன்னா அம்மாவையும் மாமியாரையும் குறிக்கிறது சந்திரன், ஒய்ஃபையும் மருமகளையும் குறிக்கிறது சுக்கிரன். அப்படி எடுத்துக்கணும். சந்திரனும் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் தான், சுக்கிரனும் பெண்களை குறிக்கக்கூடியதுதான். இந்த சந்திரன்ங்கிறது ஒரு அம்மாவை குறிக்கிறது, மாமியாரை குறிக்கிறது, அப்படி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து பொதுவா இது நீர் கிரகம் இல்லையா. அது சூரியன் வந்து நெருப்பு கிரகம், நெருப்பு கிரகத்துல பிளேம். அது சந்திரன் வந்து நீரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், தண்ணீரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்புறம் வந்து வெண்மையான பொருட்கள். இது வெண்மையான பொருட்கள்ங்கிறத விட ஒரு நிறமற்ற பொருட்கள். தண்ணிக்கு என்ன மாதிரி நிறம் இருக்கும், அது நிறம்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஒயிட்டு. சுக்கிரனுக்கும் ஒயிட் வரும். அதனாலதான் ரொம்ப யோசிச்சு ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் வந்து வெண்மையான பொருட்கள் இல்லையா, நெல் நம்ம தான் இருக்கோம், நெல்லை குறிக்கக்கூடியது தானியத்திலே பார்த்துட்டோம். அப்புறம் வந்து நீர்நிலைகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது வந்து ஆறு, ஏரி, குளம், கடல் எல்லாமே வந்து சந்திரன் தான். எப்படி வந்து சூரியனுக்கு வந்து சதுரமான முகம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வட்டமான முகம். சில பேர் முகத்தை பார்த்தோன்னே வட்டமா அழகா இருக்கு இல்லையா, அது நிலவு மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நிலவு சந்திரனை குறிக்கக்கூடியது. அப்புறம் வந்து ஒரு சந்திரனுக்கே சில விஷயங்கள் இருக்குல்ல, 15 நாள் தேயும் 15 நாள் வந்து வளருங்கிறதுனால இவங்க இன்னைக்கு பேசுறது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமா ஆகா ஓஹோன்னு பேசிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே மன சஞ்சலத்துல ஆமா எல்லாம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த மனசுல வந்து சஞ்சலங்களும் உற்சாகமும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். 2ஆம் இடம்னாலே உங்களுக்கு அப்படியே மாறி மாறி வளர்ப்பிறை தேய்பிறை மாதிரி அந்த எண்ண அலைகள் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது அறிவு சார்ந்த ஒரு கிரகம் இது. சந்திரன் வந்து குரு மட்டுமே அறிவு இல்லை, சந்திரன் தான் வந்து ஒரு அழகு, அந்த அறிவு குறிக்கக்கூடியது. அதுதான் பள்ளிகளே நம்ம வந்து சந்திரனை தானே வச்சு பார்த்துருக்கோம் பள்ளிக்கூடங்களையே. அப்போ இது வந்து அறிவை குறிக்கிறது. ஒரு மாணவன், ஒரு நல்ல மாணவன், ஆசிரியரை திணறடிக்கக்கூடிய மாணவன் தான் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கணும். சந்திர ஆதிக்கம் உள்ளவர்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, இப்போ சந்திரன் ஆதிக்கம் சில பேர் புத்தகத்தை கண்டாலே அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். புத்தகத்தை தொடவே மாட்டான். புத்தகத்தை அந்த இருக்கிற ஷெல்ஃபு கூட சில பேர் திரும்பி பார்க்க மாட்டான். அதுல போய் பணம் வச்சா கூட அவன் பார்க்க மாட்டான். புத்தகத்தை இடையில பணத்தை ஒழிச்சு வைக்கணும்னா புத்தகத்தை இடையில வச்சுட்டா போதும் சில பிள்ளைங்களுக்கு, அது திரும்பி கூட பார்க்க மாட்டான். சந்திரன் வலுத்து இருந்ததுன்னா என்ன கையில கிடைச்சாலும் அதை எடுத்து ஒரு அப்படி படிச்சு பார்க்கணும்னு தோணும் அவனுக்கு. அதே போல என்ன கேட்டாலும் அது யாரு கேட்டாலும் அது உங்களுக்கு வந்து தகுந்த பதில சொல்ற அளவுக்கு. அப்பா புருஷன் கேட்டான்னா அவனுக்கு என்ன பதில் சொல்றது, புள்ள கேட்டா என்ன பதில் சொல்றது, அவனுக்கு எப்படி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஆலோசனை கேட்டா என்ன பதில், எல்லாரையும் இவங்க வந்து எப்போதுமே ஒரு மாணவராக தன்னை தயார்படுத்திட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சந்திரன் வளர்த்த ஜாதகக்காரர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். எக்ஸாம் தானே படிக்க மாட்டாங்க, வாழ்க்கை கல்வி அவங்க நிறைய படிச்சுட்டு இருப்பாங்க. பொதுவா வந்து இந்த நெல் இந்த இதெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா. இந்த துணி துவைக்கிற இடங்கள் இருக்குல்ல, வண்ணாந்துறைன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. துணி துவைக்கிற இடங்கள் எல்லாம், அதான் நீர்நிலைகளோட ஒட்டி துணி துவைக்கிற இடத்தையும் குறிக்கிறது இந்த சந்திரன் தான். கண்களே வந்து ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே நமக்கு ஆசையா இருக்கிற மாதிரி ஒரு குளிர்ந்த கண்கள், வட்ட முகம், குளிர்ந்த கண்கள். அப்புறம் வந்து அறிவு சார்ந்த பேச்சு நிறைய நேரங்கள்ல இருக்கும். அப்புறம் வந்து இந்த தன்மையா பேசுவாங்கல்ல, ஒரு பெண்ணுக்கு உரிய தன்மைன்னு சொல்லுவாங்க. நளினம்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு தாய் வந்து எப்படி அரவணைப்பா, ஒரு இரக்க சுபாவத்தோட அந்த தன்மையும் இருக்கும் சந்திரன் வலிமை. இந்த பெண் தன்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு தாயோட இரக்கம், அந்த சாப்பிட்டானா சாப்பிடலையா, நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்படி அந்த அந்த இது இருக்கு இல்லையா, அந்த தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு இருக்கு இல்லையா, உப்பு, இந்த கடல் நீர் இதெல்லாம் பார்க்கும்போது உப்பு, முத்து, இது எல்லாமே சந்திரனோட தொடர்புடைய ஒரு விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
அப்புறம் வந்து நம்ம சூரியனுக்கு வந்து எலும்பு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, உடல்ல இது வந்து ரத்த ஓட்டம். ரத்தம்ங்கிறது செவ்வாயை குறிக்கும். இந்த ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, போயிட்ட மூவ் ஆகுறதுல அந்த ரத்தத்தோட ஆற்று நீர் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓட்டத்தை குறிக்கிறது சந்திரன். என்ன ஓட்டம், ரத்த ஓட்டம் எல்லாமே தான். நீர் சூழ்ந்த இடங்கள் எல்லாமே வந்து சந்திரனை குறிக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எருக்கு, முருங்கை மரம், இந்த மரம், கல்யாண முருங்கை மரம் எல்லாம் பார்த்துட்டோம். மனசஞ்சலம், அந்த மாதிரி மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல தான் குறிக்கும். இந்த காய்கறிகள்லயே பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு மாதிரி அதிகம், அந்த பூசணிக்காயில தண்ணி அதிகம், இந்த மாதிரி சொல்லுவோம்ல, பூசணிக்காய், சுரைக்காய், இந்த மாதிரி காய்கறிகள் கூட சந்திரனுடைய அம்சம்தான். இதுல என்ன பிரச்சனைன்னா, ஒரு மாதிரி இந்த தண்ணீர், இந்த குளிர்ச்சி, உடம்பு குளிர்ச்சியான வரக்கூடிய நோய்கள், தலைவலி, இந்த மாதிரி சளி, காய்ச்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல வரும்.